சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு. ஆ யோ மாமா, மாமா எந்திரியா யோ மாமா. என்ன சின்ன பொண்ணு, ஒரு லீவ் நாளாவது தூங்குற கூடுறையா மனுஷன நீ? ஐயோ நீ ஏயா பேச மாட்ட? அங்க வாரு, உங்க அம்மா என்னை அலங்கரிச்சுட்டே இருக்குது. என்னை நிம்மதியா தூங்குற கூடதான் உங்க அம்மா. எப்ப பாரு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்னு என்னை எழுப்பிட்டே இருக்குது. இங்க வேற சின்ன பொண்ணு, நீயாச்சும் உங்க ஒத்தையாச்சு, எனக்கு தெரியாது. ஐயோ ப்ளீஸ்யா, எனக்கு தலைவலி, நைட்டு இருந்து காய்ச்சல் அடிக்குது, என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியா போயா. ஏன் எதுக்கு? நான் 4 வாங்குற காக்கு, பேசாம எந்திரிச்சு போ. சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு, கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா? காது என்ன செவிடாடி உனக்கு? ஐயோ இந்த கிளவி போகலினா சும்மாவே இருக்காது. இதா வரங்கத்த. ஏண்டி வருஷ பொறப்பதுவுமா இப்படி தூங்குறையே? ஏன் வருஷம் பூரா உன்ன தூங்கிட்டே இருக்கிற காக்கு? ஐயோ ஏனுங்கத்த, நீங்க ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்ட, அதுக்கு பெண்ணோம். ஏண்டி வருஷ பொறப்பன்னைக்கு இப்படி ஒரு ஒம்பளை படுத்து தூங்குனீனா ஊட எப்படி விளங்கு? இங்க வாரு, குப்பை எத்தனைதான் கிடக்குதுன்னு. அத்தை குப்பைன்னு இருந்தா கிடக்கத்தான் செய்யி, அதுக்கு பெண்ணோம். என்னடி வாய் ஓவரா நீளுது? என்ன வருஷ பொறப்பன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியாக்கு? பின் என்னங்கத்த, எப்ப பார்த்தாலும் எழுப்பிட்டே இருக்கிறீங்க. மனுஷனை ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா தூங்குற கூடுறீங்களா? ஆமாடி, ஒரு ஒழுதுக்கும் அப்படியே மம்முட்டி எடுத்து 10 ஆள் காலை வெட்டிட்டு வந்துட்டு வாரு. உன்னை நிம்மதியா தூங்குற கூடாம நான் எழுப்பிட்டு இருக்கிறேன். ஏண்டி வருஷ பொறப்பன்னைக்கு மார்கழி மாசம் அன்னாடு நேரத்துல எந்திரிச்சு வாசலை கூட்டி கோலத்தை போடுன்னு உனக்கு எத்தனாவது சொல்றது நானு? அத்தை மார்கழி மாசம் பனி விறுவிறுப்புல என்னால் நேரத்தில் எந்திரிச்சு கோலம் போட்டா எனக்கு சளி பிடிச்சிருன்னு எத்தனாவது நான் உங்களுக்கு சொல்றது? அடிங்க ஆண்டி. ஏண்டி வாச கூட்டி கோலம் போட்டா உனக்கு சளி பிடிக்குமா? உனக்கு பிடிக்கும்படி மரியாதையை இந்த குப்பையெல்லாம் கூட்டிட்டு அங்க வாரு. நேத்து பால் வாங்குறதுக்கு வச்ச குண்டா ஒண்ணு அப்படியே கிடக்குது. ஊடு துடைக்க சொல்லி நான் ஒற்றை அடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்த குச்சி அப்படியே கிடக்குது. ஒரு பொம்பளை இன்னும் வேலை செஞ்சிருக்கிற நீ. அத்தை இப்படியெல்லாம் திட்டுனீங்கன்னா அப்புறம் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அடிங்க. ஏண்டி கிளவி நான் அன்னாடு மெந்திரிச்சு எத்தனை வேலை செய்யற? ஒரு கொமுறி புள்ள இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தீனா அது மார்கழி மாசம் எப்படி இந்த குடும்பம் விளங்கும்னு கேட்கறேன் நான். அத்தை நான் எந்திரிக்காம இருக்கிறதுக்குமே குடும்பம் விளங்குறதுக்கும் என்ன கிடக்குது? அடியை 3.5 கட்ட வெட்டி நாயும் பேசிட்டு இருக்கிறக்கு எனக்கு நேரம் இல்லை. நீ கூட்டாட்டி கிறகம் தொலையுது, போய் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வாப்போ. அத்தை இந்த குளிர்ல காலங்காத்தாலேயே எவன் தண்ணி விட்டது? ஐயோ என்னாலையெல்லாம் தண்ணி பிடிக்க முடியாது. எவன் தண்ணி விட்டானோ அவனை போய் கேளு. ஒழுங்கு மரியாதையை குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. லீவ் நாள் கூட்டமா இருக்கு, எல்லாரும் வந்து நின்னுக்குவாங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்காது, ஞாபகத்துல வச்சுட்டு. ஓ மை காட், காலங்காத்தால ஒரு லீவ் நாள்ல ஜாலியா தூங்கலான்னு பார்த்தா தண்ணி பிடிக்கிறதாமா, அதுவுமே இந்த குளிர்ல. நோ, இந்த சின்ன பொண்ணு இந்த குளிர்ல தண்ணி பிடிக்க மாட்டான். இந்த அத்தை உன்ற மண்டைய பொளக்காம விடமாண்டா. அத்தை என்னடி லொத்த, மரியாதையா அண்டாவல நானே கழுவி வச்சுட்டேன். குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊத்து போ. சை, இந்த உமாலும் சின்ன பொண்ணும் வர்றதுக்குள்ளேயும் எல்லா குடத்தையும் நப்பிரோன்னு. இன்னைக்கு இங்கேயில தண்ணி நல்லா ஸ்பீடாகத்தான் வருது, பரவாயில்ல, எல்லா குடத்தையும் நப்பிரோன்னு. என்ன வசந்தி, தண்ணி குடிக்கிறதுக்கு நேரத்துலையே வந்துட்டு ஏட்டுக்குது. வீட்டில் இருக்கிற குடத்தையெல்லாம் லைனாக வச்சுட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. அட ராணிக்கா, வாங்க வாங்க. நீங்களா? நானும் கூட இந்த உமாலும் சின்ன பொண்ணும் வந்துட்டாங்களாக்குன்னு நினச்சேன்க்கா. ஏன் வசந்தி அக்கா, இந்த உமாலும் சின்ன பொண்ணும் வந்தாங்கன்னா நம்மளை தண்ணி பிடிக்கிறக்கே விட மாட்டாங்கக்கா. நான் முதல்ல குடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்கள் குடிச்சுக்குங்க. நான் எங்கே குடிக்கிறது? அதான் நீ எல்லா குடத்தையும் லைனாக வச்சுட்டு நிற்கிறையே. லைனாக வச்சுட்டு நின்னா பத்தாது, ஆளுக்கு ஒரு குடந்தான் பிடிக்கோன்னு. என்ன ராணி அக்கா, வசந்தி அக்கா நேரத்திலேயே தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அடடே உமா, வா வா. எங்கடா உன்னை காணுமேன்னு பார்த்துட்டே இருந்த, கரெக்டாக வந்துட்டேன். என்ன வசந்தி அக்கா, நான் வரக்கூடாதுங்கிற மாதிரி காதில் விழுந்தது. நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டுத்தே வந்தேன்.
என்ன ராணி அக்கா, நான் சொல்றது சரிதானோ? ஐயையோ உமா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எங்கடா உன்னை சின்ன பொண்ணையும் உமாலையும் காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளவுதே. அப்போ சரி. என்ன சரி? இல்லை சின்ன பொண்ணு, நான் தண்ணி குடிக்கிறதுக்கு வரக்கூடாதுன்னு ராணியக்காலும் வசந்தியக்காலும் பேசுகிற மாதிரி என்ற காதில் உளுந்துச்சு, அதுதான் கேட்டேன். அட உமா, நீ தண்ணி பிடிச்சா என்னோ, தண்ணி பிடிக்கலீனா என்னோ, முதல்ல நான் தான் தண்ணி பிடிப்பேன். அது உங்களுக்கு தெரியுமல்லோ. தெரிஞ்சும் எதுக்கு எல்லாம் இப்படி குடத்த லைனா வச்சுட்டு நிக்கிறீங்க? தள்ளுங்க தள்ளுங்க. இங்கே வேறு சின்ன பொண்ணு, வருஷம் போகிறப்ப அதுமா சண்டை வேண்டாமேன்னு பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் நீ தான் பிடிப்பேன் நீ தான் பிடிப்பேன்னு அன்னாடு குடத்தை தூக்கிட்டு வந்து நின்ன, இப்போ நான் ஆண்டாவியே தூக்கிட்டு வந்து நிற்கிறேன். ஓய் வசந்தி அக்கா, என்ன எப்போ நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன்? நீ தான் முதல்ல பிடிப்பினா இதை என்ன உங்கள் ஒப்பனை விட்டு சொத்தா? நான் தான் முதல்ல வந்து நின்றுட்டுக்கிறேன், நான் தான் முதல்ல பிடிப்பேன். நான் பிடிச்சி முடிச்ச கடைசியில் நீ பிடிச்சிக்க சின்ன பொண்ணு. இந்த பக்கம் நகருமா? ஆரம்பிச்சிட்டாளுகளா இவளுக சண்டைய? இன்னைக்கு தண்ணி பிடிச்ச மாதிரிதான். ஓய் வசந்தி அக்கா, பேசாம நகரு. எப்போ நான் தானே முதல்ல தண்ணி பிடிப்பேன். ஏய் சின்ன பொண்ணு, பேசாம போயிரு. வருஷம் போறப்ப அதுமா யாருக்கிட்ட வாய் கொடுக்க கூடாதுன்னு நான் பேசாம இருக்கிறேன். எப்ப பாரு நீ தானே பிடிக்கிற. இன்னைக்கு நான் தான் முதல்ல வந்தேன், நீ கடைசியாத்தான் வந்த. நீ கடைசியா தண்ணி பிடி, தள்ளி நில்லு. ஆமாம் சின்ன பொண்ணு, நாங்க தானே முதல்ல வந்தோம், நீ கடைசியா தானே வந்த. கடைசியா புடி. என்ன ராணி அக்கா, குளிருட்டு போச்சா உங்களுக்கு? இல்லை சின்ன பொண்ணு, அடுப்பில் ஒலை ஒதிக்குது, தண்ணி கொண்டு போய் ஊற்றோன்னு, அப்புறம்தான் அரிசி கழிஞ்சு ஓடோன்னு, அதான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா, இங்கே வாரு சின்ன பொண்ணு, திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிற, எங்கிட்ட வம்புக்கு வராத வராத. வசந்தி அக்கா, நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். எவன் வீட்டு பைப்புக்கு எவ சண்டை போடுறது? இது என்ன கொப்பன் வீட்டு பைப்பா? போடி அந்த பக்கம். வசந்தி அக்கா, இவளுக சொன்னாலும் கேட்க மாட்டாளுக. நம்ம இன்னைக்கு தண்ணி கொண்டு போய் உலகாய வச்சு என்ன அரைஞ்சோராக்கிறதுன்னு தெரியல. நான் சொல்லிட்டே இருக்கிறேன், என் பேச்ச கேட்காமையா முடிச்சிட்டு இருக்கிறீங்க? தள்ளுங்க அந்த பக்கம். யாரு முதல்ல தண்ணி பிடிக்கிறது? சின்ன பொண்ணு. இதுல இத்தனை குடம் வேற. ஐயோ, நினைச்ச மாதிரியே நடக்குதே. நான் இன்னைக்கு தண்ணி பிடிச்ச மாதிரிதே. சின்ன பொண்ணு, எத்தனை குடத்தை கொண்டு வந்து வச்சிருக்குது பாரு. சின்ன பொண்ணு, நான் சொல்லிட்டே இருக்கிறேன், என் குடத்தையா தூக்கி வீசுற உன்னைய. இந்த வாங்கிக்கோ. வசந்தி, என்னைவே அடிச்சிட்டு இல்ல நீ உன்னைய. இப்ப பாரு. ஏய் சின்ன பொண்ணு, உடடி. என்ன வசந்தி அக்கா, உலகமே தலகளா தெரியுதா? ஏய் சின்ன பொண்ணு, ஒழுங்கு மரியாதையே விட்டுடி. குடலே வாய்க்கு வர மாதிரி இருக்குது, கீழே இறக்கி விடுடி விடுடி. ஐயோ ஐயோ, குடல் வாய்க்கு வருது. ஐயோ ஐயோ. அடியே சின்ன பொண்ணு, நீயே முதல்ல பிடிச்சி தொலைடி, கீழே இறக்கி விடுடி. இவளுக சண்டையில நம்ம இன்னைக்கு தண்ணி பிடிச்சி சோறாக்கி சோறு தின்ன மாதிரித. ஏய் சின்ன பொண்ணு, பாவண்டி வசந்தி, குடல் வாய்க்கு வந்துரு, கீழே இறக்கி விடு. அடி குடல் உளுந்துரு, கீழுடு. எக்கோ ராணி அக்கா, பேசாம நின்னுட்டு இருந்துரு, இல்லைன்னா உன்னை தூக்கி கரகாட்ட மாட்டிடுவ. அடியே சின்ன பொண்ணு, நீயே பிடிச்சி தோலை, இறக்கி விடுடி. என்னைய குடலே வாய்க்கு வந்துரு மாட்டேக்குது. அந்த பயம் இருக்கட்டு, என்கிட்ட வச்சுக்கவே உனிமேலு. அடி சின்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடி இறக்கி விடு வசந்திய. அத்தை, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? ஐயோ மணிமா, வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விட சொல்லுங்க மணிமா. என்ற குடலே வாய்க்கு வந்துட மாட்டேக்குது. அடியே சின்ன பொண்ணு, வசந்தி முதல்ல கீழே இறக்கி விடுடி. அத்தை, இது எனக்கும் வசந்திகளுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க, பேசாம வீட்டுக்கு போங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க?
அடியே, உன்னால எனக்கு வீட்லயும் பிரச்சனை, வீதிக்கு வந்தாலும் பிரச்சனை. உன்னால எனக்கு எப்ப பாரு பெரிய தலைவலி. இறக்கிடுடி முதல்ல. அத்தை அதெல்லாம் முடியாது. நீ தண்ணியே குடிக்க வேண்டாம். ஒழுங்கு மரியாதை அவளை இறக்கி விட்டு போட்டு போடி. நல்ல வேலை, நல்ல நேரத்துல வந்தீங்க மணிமா. என்ற உயிரையே காப்பாத்துனீங்க. இவன்ற உடலையவே உருகி இருந்திருப்பா இந்நேரத்துக்கு. அடடே வசந்தி, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. இவோ எப்பவுமே அப்படித்தான். உனக்கு தெரிஞ்சதுதான். நான் விளையாட்டுத்தனமா எதையாவது பண்ண போய் இப்படித்தான் பண்ணி வச்சிருவா. நீ ஒன்றும் பெருசா நினைச்சுக்காத. மணியம்மா கரெக்டான நேரத்தில் வந்து எல்லாரத்தையும் காப்பாத்திட்டீங்கோ. நாங்கள் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிக்கிறோம். ஆமாம்மா, கரெக்டான நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றிட்டீங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி பிடிச்சிக்கிறோம்மா. அப்புறம் நீங்கள் பிடிச்சிக்குங்கம்மா. அட ராணி, நானா உங்களை தண்ணி பிடிக்க வேண்டாங்கிறேன். ஆளுக்கு ஒரு குடத்தை பிடிச்சிட்டு போங்க. இல்லைம்மா, நாங்கள் தான் முதல்ல வந்தோம். ஆனால் சின்ன பொண்ணு நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன்னு எங்களை பிடிக்கிற கூட மாட்டேங்கிறா. அட வசந்தி, நீங்களே முதல்ல பிடிங்க. அவ கிடக்கறா. அத்தை அப்புறம் எதுக்கு என்னை தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னீங்க? ஏண்டி, உன்னை தண்ணி தானே முடிச்சிட்டு வர சொன்னேன். சண்டையா ஓட்டு வர சொன்னேன். ஒழுங்கு மரியாதையே தள்ளி நில்லு. யார் முதல்ல வந்தாங்களோ அவை பிடிக்கிட்டு தள்ளி நின்று. நீ பிடிக்கவே வேண்டாம், நானே முடிச்சுக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ. நல்லது. அதான் சின்ன பொண்ணே போயிட்டால. உன்னை என்ன, நீங்க தண்ணி பிடிங்க. மணிமா, இந்த அண்டாவை கொஞ்சம் நகுத்துங்கோ. ஆ? ஆமா, இது எங்கூட்டு அண்டா மாதிரி தெரியுது. மணிமா, அது உங்கூட்டு அண்டாத. சின்ன பொண்ணு தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறா. அடி கூறு கட்டவளே, இவளை குடத்தெடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அண்டாவில் ஊத்துன்னு சொன்னதுக்கு அண்டாவையே தூக்கிட்டு வந்துட்டா. இவளையே